வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. குழந்தைகளுக்கு எவ்வளவு தடுப்பூசி அவசியமோ அதே மாதிரி பெரியவர்களுக்கும் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதனால அப்படின்னா பெரியவர்களுக்கு வரக்கூடிய சில வியாதிகள் நம்ம தடுப்பூசி போடுறதுனால தடுத்து நிறுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அதோட வீரியத்தை குறைக்க முடியும். இதனால ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறது, ICU அட்மிஷன் ஆகிறது, ஈவன் டெத் கூட மினிமைஸ் பண்ணலாம். அடல்ட் வேக்சினேஷன் பற்றி அவேர்னஸ் அவ்வளோ இல்லை. எப்படி கோவிட் டைமில் எல்லாரும் நம்ம பரபரப்பாக வேக்சினேஷன் போட்டோமோ அதே மாதிரி அடல்ட் வேக்சினேஷன் பற்றி தெரிஞ்சுட்டு அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாருமே பெரியவங்க போட்டுக்கலாம். இருந்தாலும் 65க்கு மேற்பட்டவங்களாக இருந்தாலும் இல்லை மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்குது, டயாலிசிஸில் இருக்கீங்க, சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, கீமோதெரப்பியில் இருக்கீங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேக்சினேஷன்ஸை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 இம்பார்ட்டன்ட் வேக்சினேஷன் கண்டிப்பாக போட வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ளூ வேக்சினேஷன். ஃப்ளூங்கிறது நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு இருக்க வேண்டாம். சில பேருக்கு இது அதிக அளவில் பாதிக்குது. அதை தவிர ICU அட்மிஷன், வென்டிலேட்டர் தேவைப்படுறது, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளூ வேக்சினேஷன் போட்டுக்கிறதுனால இதை மினிமைஸ் பண்ணலாம். இந்த வேக்சினேஷன் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இந்த டைப் ஆஃப் ஃப்ளூ வேக்சினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளூ குவாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இருக்குது. 4 சப்டைப் ஆஃப் ஃப்ளூ இது ஒரே இதில் கவர் ஆகுது. இந்த வேக்சினேஷன் போடுறது மூலமாக அந்தந்த சப்டைப்னால வர சீரியஸ் இல்னஸ் குறைக்கப்படுகிறது. 2வது நியூமோகாக்கல் வேக்சினேஷன். இது நிமோனியாங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பல விதத்தினால் நிமோனியா வரலாம். வைரல் நிமோனியா வரலாம், பாக்டீரியல் நிமோனியா வரலாம். பட் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியல் நிமோனியா ரொம்ப ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு தான் வேக்சினேஷன் சொல்கிறது. இந்த வேக்சினேஷன் 2 டோஸ். ஃபர்ஸ்ட் நியூமோவேக் ப்ரிவெனார்னு சொல்கிறது. இது 13 அப்படின்னு போட்டிருக்கோம். அது போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு 23 அப்படின்னு ஒரு சப்டைப் வேக்சினேஷன் இருக்கு, அது போடணும். இந்த 2 டோஸ் கவர் பண்ண பிறகு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் டோஸ் போடணும். இது போட்டிங்கன்னா அந்த டேஞ்சரஸ் நிமோனியா இந்த பாக்டீரியானால வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இது கண்டிப்பாக லங் ப்ராப்ளம் உள்ளவங்க, அஸ்மா இல்லை COPD இல்லை ஒபிசிட்டி இருக்கவங்க, ஸ்லீப் ப்ராப்ளம் உள்ளவங்க, மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் உள்ளவங்க அவங்க போட்டுக்கணும். பட் அஸ்மா பேஷண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டியும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அவங்ககிட்ட கேட்டு போட்டுக்கோங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ. அதுக்கு அடுத்தது வர்றது நம்ம ஒவ்வொரு தடவை அடிப்பட்டாலும் நம்ம போகிறோம், TT போடுறோம், அது ஓகேவா இல்லை என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை TT போடணும். இந்த TT போகிறதே T-TAB அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அந்த கக்குவான் இருமல் அதுக்கும் சேர்த்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை, வயதானவர்களுக்கும் வரலாம், அதுக்கும் சேர்த்த மாதிரி இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4வது வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிக்கன் பாக்ஸ் குழந்தைகளுக்கு வந்ததுன்னா அது மைல்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு வர்றப்போ அது வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கண்ணு அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் லங்ஸில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நம்ம வேக்சினேஷன் போடுறது மூலமாக லைஃப் லாங் இம்யூனிட்டியை கொண்டு வரலாம். இதுக்கு ஒரு வேக்சின் 2 டோஸ். ஓகே, ஒரு டோஸ் போட்டுட்டு 2 months கேப்பில் 1 to 2 months கேப்பில் செகண்ட் டோஸ் போடணும். ஓகேங்களா? சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் போட்டுக்கிறது அவசியம். அதே மாதிரி அக்கிக்கு இப்போ வேக்சினேஷன் வந்திருக்குது. அக்கி வந்தவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ பெயின்ஃபுல்லான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கியோட வேக்சினேஷன் நம்ம போடுறதுனால அக்கி வர்றதோட இன்சிடென்ட்ஸை கம்மி பண்ணலாம், சிவியாரிட்டியையும் கம்மி பண்ணலாம். இதுவும் 2 டோஸ் வேக்சினேஷன். ஒரு டோஸ் போட்டு 1 monthலேருந்து 2 monthக்குள்ள செகண்ட் டோஸும் போட்டணும். ஓகேங்களா? இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு அக்கி வரதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ சில பேர் ட்ராவலிங் ஜாப்ல இருப்பாங்க, வெவ்வேறு இடத்துக்கு போகணும், அவுட் சைட் ஃபுட் எடுக்கணும், இல்லை அவுட் சைட் தண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் A வேக்சினேஷன் பண்ணுறோம். இது ஃபுட்டு மூலமாகவும் தண்ணி மூலமாகவும் பரவி மஞ்சள் காமாலை வியாதியை உருவாக்குறது. ஓகேங்களா? இதுக்கு 3 டோஸ் வேக்சினேஷன் 0, 7, 21 டேஸில். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பூஸ்டர் சொல்கிறோம். ஓகேங்க, இது போட்டுக்கிறது நல்லது. அடுத்த வேக்சினேஷன் பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் B வேக்சினேஷன். இது யாருக்கு மெயினானா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அப்படி இல்லை வயசானவங்கள பார்த்துக்கிறீங்க, அவங்களுக்கு ஊண்டு இருக்குது, கேர் பண்ணுறீங்க, அவங்க பாடி ஃப்ளூயிட்ஸ், யூரின் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் இந்த வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இதுவும் வந்து 3 டோஸு 0, 1 month, 6 monthsல. ஓகேங்களா? இன்னொன்று குழந்தைகள் வந்து இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜில் இருக்காங்க, அவங்க இல்லை வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் மிடில் ஏஜில் உள்ள லேடிஸ், அவங்களுக்குலாம் வந்து சர்விக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக வேக்சினேஷன் இருக்குது. ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படின்னு. இது ஏஜ் பொறுத்து வந்து இப்போ அடல்ட் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக 3 டோசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த 3 டோஸ் போட்டிங்கன்னா வந்து வெஜினல் ஏரியாவில் வர வாட் இன்ஃபெக்ஷன், சர்விக்கல் கேன்சர் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் குறையுது. இதெல்லாம் அடல்ட்டுக்குள்ள ரெக்கமெண்டட் வேக்சினேஷன். இதை தவிர வந்து இப்போ நீங்கள் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மெனிங்கோகாக்கல் வேக்சினேஷன் போடுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்ப்ளீன் ரிலேட்டட் மண்ணீரல் ரிலேட்டட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து ஹிப் வேக்சினேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் வேக்சினேஷன் உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்கிட்ட கேட்டுட்டு டாக்டர்ஸ்ட் அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் கண்டிப்பாக என்னோட மெசேஜ் என்னென்னா, இந்த 2 வேக்சினேஷன் கண்டிப்பாக போடுங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன் அண்ட் நியூமோகாக்கல் வேக்சினேஷன். பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அக்கிக்கான வேக்சினேஷன் இருக்குது, அதே வந்து நீங்கள் கேட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன், சீரியஸ் இல்னஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறையும்.